வாவ், ஏங்க மெடிக்கல் மிராக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அஸ்ட்ராலஜிக்கல் மிராக்கல் உங்க கையில தாங்க இருக்கு. உங்க லைஃப் ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்க போதுங்க. பா, அதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? என்ன? வெயிட். உங்களுக்கு கல்யாணம் ஆக போறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. கல்யாணம் ஆக போற அந்த மாப்பிள்ள இருக்கான் தெரியுமா, அவன் உங்க கூடயே தான் சுத்திட்டு இருப்பான். ஆனா அவன் கூட தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்களாவது பரவாயில்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறா பாருங்க அந்த மக்கு பைய, அவனுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் தெரியாது அவன் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. ஐயோ, அதுக்கப்புறம் என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவனா நீ மக்கு பையன்னு சொல்லுவியா? ஏன் அப்படி சொன்ன? அது அவனோட கேரக்டரைசேஷனுங்க. பட் யூ லக்கி. கேரக்டர் வைஸ் இஸ் குட். குட் கேரக்டர். ஃபேமிலி நல்ல வசதியான ஃபேமிலி தான். ஓகே, நீங்க அங்க போனீங்கன்னா நல்ல ராணி மாதிரி இருக்கலாம். நான் எங்க போனாலும் ராணி மாதிரி தான் இருப்பேன். அது இப்ப பிரச்சனை இல்ல. வேற என்னதான் பிரச்சனை? கல்யாணம் ஆறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்து எப்படி கல்யாணம் நடக்கும்? குட் கொஸ்டின். இதோ பாருங்க, கைரேகை பார்த்து என்ன கதை தான் சொல்ல முடியும். ஸ்கிரீன் பிளே டயலாக் எல்லாமா சொல்ல முடியும்? அதெல்லாம் அப்பப்போ அந்த நேரத்தோட ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸோட தான் எழுதுவாங்க. யாரு? ஹலோ, இங்க மேல காட். என்னன்னவோ கதை சொல்லிருக்க, இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கலன்னு வெச்சுக்கோ. மவனை நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து டார்ச்சர் பண்ணுவேன். இப்ப மட்டும் நான் அதானே பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஒண்ணு இல்லைங்க, நான் சொன்னது நடக்கலனா நீங்க என்ன வேணா செய்யுங்க, அதுதான் சொன்னேன். பாப்போம் பாப்போம். குத்துனா என்ன பலம் வேணும் உனக்கு? சிச்சுவேஷன் தெரியாம நடந்துட்டு இருக்க. நான் உன்னை இப்ப பார்த்தே ஆகணும். எப்படி முடியும்? அம்மா வெளியில தான் நிக்கறாங்க, பார்த்தல்ல? நீ உன் வீட்டு மொட்டை மாடிக்கு வா, நான் இங்க தான் இருக்கேன். ஏய், இப்போ எப்படி? நீ மேல வரலனா நான் கீழே வந்துடுவேன். என்ன ஜானகி, இன்னும் அவ வரலையா? வரலையேத்த. அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்ல, இந்த பேசு. ஐயோ, அவ போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டாத்த. ஐயோ, சரி, வேலாயுதத்துக்கு ஃபோன் பண்ணி பாரு. இந்த சத்யா இன்னும் வீட்டுக்கு வரல. அங்க இருந்து கிளம்பிட்டாளா மாமா? இன்னும் வரலையா? நாங்களே 50-60 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இதான் சாக்குன்னு இந்நேரத்துல எங்க பொறுக்க போயிருக்காளோ? பிள்ளைய ஒழுக்கமா பொம்பளை புள்ள மாதிரி வளர்த்து வச்சிருக்கணும், இல்லனா இப்படிதான் தெரியும். இப்ப போன மாட்டிப்போமே, என்ன பண்றது? வளர்க்க தெரிஞ்சாதானே. இல்ல மாமா, சத்யா வந்துட்டா. ஓஹோ, இவ்வளவு நேரம் எங்க பொறுக்க போனான்னு அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன் ஜானகி அவங்கிட்ட வந்துட்டான்னு சொன்ன, அவளை காணோம்? இல்லத்த, அவரு சத்யாவை ஒரு மாதிரியா பேசுறாரு, அதான் அப்படி சொன்னேன். அறிவு கெட்ட பையன். கொஞ்சமாவது நன்றி இருக்கு அவனுக்கு. அந்த ராஸ்கல் சொன்னானா, நீ எதுக்கு பொம்பளை பிள்ளைய இந்த நேரத்துல அனுப்பியிருக்க? சரி சரி,
வா நாம போய் தேடி பார்க்கலாம் வா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாத நீ கடலா புயலா இடியா மலையா என்னை ஒன்றும் செய்யாத நீ ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தது என்ன பண்ற? என்னை ஏதோ செய்தது. I'm singing. பாட்டு பாடுறேன். பாருனியா ம் படிச்சேன்னு வேணா சொல்லு ப்ளீஸ். அதெல்லாம் ரொம்ப நல்ல பாட்டு. மியூசிக் டைரக்டர் பாவம், அத பாடினவரு அதை விட பாவம். வேணாம் விட்டு. ஏங்க என் ஃபீலுக்கு நான் பாடுறேன். நான் ஸ்டேஜ் போட்டா பாடுறேன். எனக்காக பாடிக்கிறேன். நான் பாடுமே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் நல்லா பாடுறமே எனக்கு இருக்கு. நல்லா பாடினியா? ம். ஏ காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரின்னு கேள்விதான் பட்டிருக்கேன். மொத வாட்டி இப்பதான் அனுபவிக்கிறேன். ஷோ. என்னைய அவாய்ட் பண்ற திவ்யா? அவாய்ட் பண்ற மாதிரி நீ நடந்துகிட்ட பாலா. அப்படி என்ன நான் நடந்துக்கிட்டேன்? உடனே சம்மந்தம் இல்லாம நான் பார்ட்டியில் விட்டு போனதெல்லாம் சொல்லாது. ஆக்சுவலா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. கண்டிப்பா ரீசன் சொல்லியே ஆகணுமா பாலா? உனக்கு என்னாச்சு திவ்யா? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? போதும் பாலா. இப்படியே சொல்லி சொல்லிதான் நீ என்ன நல்லா ஏமாத்தின. உன் மேல இருந்த நம்பிக்கையே எனக்கு போச்சு பாலா. திவ்யா, நான் ஏமாத்தினேன். நம்பிக்கை போயிடுச்சுன்ற நான் அப்படி என்ன பண்ணேன்? சொன்ன மாதிரி நீ எதுவுமே பண்ணலையே பாலா. உன் வீட்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே தானே இருக்க. திவ்யா, என் வீட்டு சுச்சுவேஷன் அப்படி. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. 2 வருஷமா உன் வீட்ல சிச்சுவேஷன் அப்படியே இருக்குமா? இப்போ என்ன, என் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போய் நீ தான் என் ஃபியான்சின்னு இன்ட்ரோ பண்ணு, அவ்வளோதானே? எப்போ? அது உடனே முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரம். போதும் பாலா. உன்னோட தயக்கம் தான் எனக்கு பயமா இருக்கு. நீ எப்போ வந்து உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியோ அப்போ வந்து என்கிட்ட பேசு. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ்.